ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாரியை பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரீ எடுத்துக்கோங்க. அப்புறம் சாரீ வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 2 கிளிப் எடுத்துக்கலாம். ஒரு சேஃப்டி பின்ஸ், பெல் பின்ஸ், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சாரீ வந்து கொரியரில் அனுப்புவாங்க. ஸோ அனுப்பிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மெஷர்மெண்ட் பண்ணி அனுப்பணும். கொஞ்சம் அவங்க வந்து சில பேர் லீனாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் மீடியமாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மெஷரிங் டேப்பை வச்சு ஹிப்பில் நம்ம எப்படி வந்து சாரீ எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணணும், நம்ம வந்து உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு விட்டு அந்த அதில் எந்த அளவுக்கு காமிக்குதோ அந்த அளவு அனுப்பணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மெஷரிங் டேப்பை தோலில் போட்டு எந்த அளவுக்கு பல்லு போர்ஷன் முந்தாவணி வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்து அனுப்பணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மெஷரிங் டேப்பை வந்து தோலில் போட்டு அப்படி சுற்றி எடுத்து நம்ம பின் பண்ணுவோம்லாங்க சென்டரில். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு ஸோ அந்த 3 மெஷர்மெண்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் நேரில் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாரீ வந்து நம்ம பெல்லி பட்டன் பக்கத்தில் வச்சு இப்படி சுற்றிக்கோங்க. கரெக்டாக தொப்புள்கிட்ட வச்சு சுற்றி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். அந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 இடத்துல பின் பண்ணுவோம் நம்ம மார்க் பண்ணுறதுக்காக. கரெக்டாக நம்ம இந்த தொப்புள்லேருந்து கொஞ்சம் இந்த அளவு விட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லுவை வந்து போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு பின் பண்ணிக்கோ, ஷோல்டரில் பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி முந்தாவணி அப்படி தோலில் போட்டு சாரீ சுற்றி எடுத்து பின் பண்ணுவாங்க கிராஸாக கொண்டு. ஸோ அந்த கிராஸை எந்த இடத்துல பின் பண்ணுமோ அதில் பின் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து சைடில் வந்து நிறைய ப்ளீட்ஸ்லாம் வைக்க நம்ம வந்து வைப்போம், ஆசைப்படுவோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விடணும். இந்த இடத்துல பின் பண்ணலாம். சைடில் ப்ளீட்ஸ் வந்து நிறைய ப்ளீட்ஸ் வைக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விடணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். சில சாரியில் பார்த்தீங்கன்னா வந்து லென்த்தே கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் இப்போ சொன்ன எல்லாரையும் விட்டால் போதும். இல்லை நிறைய இருக்குது அப்படின்னாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ இந்த 3 மார்க் கண்டிப்பாக தேவை. மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டேபிள் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், சாரீ விரித்து போட்டிருக்கேன். போட்டு இப்போ ப்ளீட்ஸ் முந்தாவணி அந்த பல்லுக்குரிய ப்ளீட்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த அகலமாக ப்ளீட்ஸ் வைக்கணுமோ அந்த அளவு ஃபஸ்ட் நோட் பண்ணிவிட்டு அந்த பார்டர் பக்கத்தில் கொண்டு 2 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் சாரியை. சாரீ நான் மாற்றி போட்டிருக்கேன் டேபிளில் போட்டு திருப்பி வந்து அந்த சாரியை வந்து நான் போட்டிருக்கேன். திருப்பி அகெயின் அதே இடத்துல திருப்பி சாரீ ஃபோல்ட் பண்ணி திருப்பி அயன் பண்ணிக்கிறேன். திரும்ப அதே மாதிரி அதே இடத்துல திருப்பி ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சு அயன் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து மார்க் கிடைச்சிடும். நமக்கு அந்த சுருக்கு எடுக்கிறதுக்காக, அந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்காக. உங்களுக்கு அதிகமாக ப்ளீட்ஸ் தேவைன்னா அதுக்கு நம்ம நிறைய ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக வச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த மார்க்கிங் கிடச்சிருச்சு இல்லைங்க. ஸோ அதில் ஒரு இதை விட்டு நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். அந்த சுருக்கத்திலே கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம அந்த ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம், அதில் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு டேபிளில் வந்து ஒரு கிளிப் வச்சுருக்கோம், அந்த கிளிப்பை வச்சு நீங்கள் வந்து மாட்டி விட்டுருங்க. க்ரிப்புக்காக தான் மைண்ட் பண்ணுறப்போ வந்து அது தனியாக கலந்து வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம மாட்டி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம சுருக்கு எடுத்துருக்கோம்ல, கரெக்டாக அதை கையை வச்சு நீட்டாக எடுங்க. ஏன்னா சில சுருக்கு வந்து வெளியே அப்படி வந்துடக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டாக வச்சு நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அயன் கொடுங்க.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 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 அதில் பின் போட்டுக்கோங்க. போட்டு அகெயின் திருப்பி அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சு இந்த கிளிப் போட்டு திருப்பி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷோல்டரை பின் பண்ணியிருக்கீங்களோ, முந்தாவணி வேணும்னு சொல்லி பின் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி பண்ணி அயர்ன் பண்ணணும். போட்டு செக் பண்ணிக்கோங்க, உள் பக்கத்தில் ஏதாவது ஃபோல்ட் ஆகி உள்ள மடங்கி இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு கரெக்டாக நீட்டாக வந்து பின் பண்ணாதான் நீட்டாக இருக்கும். அந்த மடிப்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். சும்மா பின் பண்ணிக்கோங்க. அகெயின் அதை கொஞ்சம் நகட்டி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ப்ளீட்ஸையும் நீட்டாக அலைன் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பல்லு போர்ஷன் ஃபுல்லாக அயர்ன் பண்ணிட்டோம். கொஞ்சம் திருப்பி போட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சைடு வந்து கொஞ்சம் மடிப்பெலாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீட்டாக அந்த சைடு திருப்பி போட்டு ஃபுல்லாக அயர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் போர்ஷன் இவ்வளோ அழகாக நீட்டாக அயர்ன் பண்ணியாச்சு. இனி பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு அப்புறமா ப்ளீட்ஸ் வந்து இப்போ இல்லைங்க ஃப்ரண்டில். ஸோ அந்த போர்ஷன் அதுக்கு நீங்கள் வந்து அந்த கரெக்டாக நம்ம பின் பண்ண இடத்த நீங்கள் வந்து டேபிளில் வந்து நல்லா கிளிப் போட்டுட்டு லைட்டாக விரித்து விட்டுக்குவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லீனாக இருக்கீங்களா இல்லை கொஞ்சம் பரபலாக இருக்கீங்களா அதுக்கு தக்க நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளீட்ஸ் கொஞ்சம் நகட்டி விடணும். எந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கு லெஃப்ட் சைடில் உள்ள சுருக்கை வந்து நீங்கள் நகட்டி விடக்கூடாது. அது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நம்ம ரைட் சைடில் உள்ள சுருக்கை தான் ஒரு நகட்டி வச்சு நம்ம வந்து அதை கொண்டு போகணும் ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஒரு மடிப்புக்கும் அடுத்த மடிப்புக்கும் உள்ள கேப் கரெக்டாக ஈவனாக வர்ற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அயர்ன் பண்ணுங்கள். ரொம்பவும் விரிச்சு விட்டுறாதீங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விரிச்சு விட்டு அயர்ன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள சுருக்கு வந்து நீங்கள் வந்து நகட்டி விடக்கூடாது. நம்ம ரைட் சைடில் உள்ள மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் நகட்டி வச்சு அயர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நகட்டி விட்டுக்கோங்க. ரைட் சைடுன்னு சொல்கிறது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு உள்ள போர்ஷன் மட்டும் தான் நம்ம நகட்டி விடணும். கொஞ்சம் கீழே போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அகலத்தை கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு மடிப்புக்கு அடுத்த மடிப்பு உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பின் பண்ணியிருப்போம், உங்களுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் அயர்னிங் கொடுக்கணும். இந்த பின் இருக்கு பாருங்கள். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே வர கொஞ்சம் அகலமாக இந்த ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிடில் உள்ள அந்த ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அந்த பின்னை கழட்டிட்டு அந்த பின்னிலேருந்து உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ அத்தனை ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. சேரீ லென்த்தை பொறுத்து சில சேரீ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ப்ளீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அவ்வளோ சுருக்கு வச்சுட்டு அதில் பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிடில் அப்படி அந்த டேபிளில் விரிச்சு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எந்த அளவு போர்ஷன் நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்குள்ள ப்ளீட்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதில் பின் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உள்ள போர்ஷனை தான் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ண போகிறோம். இல்லை சில பேர் வந்து மேலேயுமே நம்ம கேப் விட்டு தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மேலே உள்ள இன்சர்ட் பண்ணுற போர்ஷன் எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை மேலே அதையும் கேப் வேணும்னா கேப் வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் விட்டு கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணி அயர்ன் பண்ணுங்கள்.
கீழே பின் பண்ணிக்கிறேன். பெல் பின் தான் அதை போட்டுக்கோங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அடியில் வரைக்கும் நீட்டாக அதே எந்த அளவுக்கு நம்ம கேப் விட்டுருக்கோமோ அந்த கேப் அளவு கரெக்டாக வச்சு கொடுங்க. அடியிலையும் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதில் பின் போட்டுக்கோங்க. இப்போது ரிமைனிங் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை அந்த சென்டர் ப்ளீட்டர் எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மேலே எத்தனை அதுக்கு மேலே போட்டு இப்படி இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன பாக்ஸாக வேணுன்னா கூட ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்தளவு அகலம் வேணுன்னா 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஈவனாக வச்சா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பல்லு போர்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஷோல்டர் போட்டுட்டு ரிமைனிங் உள்ள பல்லு போர்ஷன் ஷோல்டரில் பின் அதுக்குள்ளே மீதி உள்ள போர்ஷன் எல்லாம் அந்த உள்ளே வைக்கணுங்க. இந்த மாதிரி தோலில் போட்டு ரிமைனிங் போர்ஷன் அந்த சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு அந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், பல்லு போர்ஷன் ஷோல்டரை போட்டுட்டு மீதி உள்ள போர்ஷன் எல்லாம் அப்படி அது உள்ளே வச்சுட்டு 2 பக்கமும் உள்ள பார்டர் சைடு உள்ளது அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பல்லு தூக்கி நம்ம இப்போ தோலில் போட்டுக்கலாம், அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் போட்டு ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சைடில் நீட்டாக வச்சு ரிமைனிங் அந்த பல்லு இருக்குல்ல அதை அப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை உள்ளே விட்டுற வேண்டியதான். ஒரு கேப் இருக்குது பாருங்கள், கேப்பில் சொல்லி விட்டுருங்க. அவ்வளோதான், பாக்ஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை ஒரு வெட்டிங் இருக்குது, ஸோ முன்னாடியே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு. பாருங்கள், இவ்வளோ நீட்டாக ப்ரீ பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதரோட வெட்டிங்காக வாங்கினது. ஸோ நான் ஒரு 2 டைம்ஸாக கட்டியிருப்பேன். ஸோ அந்த சேரில் நான் உங்களுக்கு இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.